வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வீக்லி ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதாவது வீக்லி ஒன்ஸ் ஒரு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு சிம்பிளாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கைடன்ஸ் என்ன உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, யூனிவர்ஸ் உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேங்க. பைல் 1 பியூட்டிஃபுல் க்ரீனுங்க. ஸோ டார்க் க்ரீன். ஓகே, பைல் 1. பைல் 2 ஒரு காஃபி கலர். ஓகே, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரு கலர்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, டார்க் கலர்ஸ். ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ பைல் 1 இந்த டார்க் க்ரீன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்குரிய உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 3 கோட்ஸ் இருக்க போகிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் எனார்மஸ் சேஞ்ச் ரைட் நவ் விச் பிரிங்ஸ் கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கார்டே உங்களுக்கு நீங்கள் பட்டர்ஃப்ளை பார்த்துட்ருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் பட்டர்ஃப்ளை வந்துட்டுருக்கலாம். ஸோ சிலருக்கு சொல்ல போனால் டச் கூட பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. உங்களை சுற்றி வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது என்ன சேஞ்சஸ் காமிக்குது அப்படின்னா உங்களுடைய ஒரு மனமாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு ஹெவியாக ஒரு வரப்போகுது. அது ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொண்டு வரப்போகுது, கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். கார்டியன், யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் சேஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்டும் ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டு, ஒரு பாசிட்டிவான கார்டு. நீங்களும் சரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி ஒரு ப்ரொடெக்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட். ஸோ உங்களுடைய ஒரு ஆரா இருக்கட்டும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கும்பிடுற கடவுள் உங்களையும் சரி உங்கள் ஃபேமிலியும் சரி ஒரு சேஃப் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அதான் நான் சொல்ல வர்றேன். ஸோ தேர்ட் கார்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய கைடன்ஸ். எஸ், பாஸ்ட் லைஃப் அப்படின்றது வந்திருக்கு. திஸ் சிச்சுவேஷன்ஸ் இன்வால்வ்ஸ் யுவர் பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் அப்படின்றது வந்திருக்கு. இந்த கார்டு சம்திங் இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கார்டு வந்திருக்குல்ல, ஸோ இதுக்கு ரிலேட் ஆகுது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸ் இருக்கலாம், இல்லை சம்திங் ஒரு கனெக்டட் தெரியுது. அது சிச்சுவேஷன் வைஸ் ஒரு பர்சன் வைஸ் அப்படின்றது இருக்கலாம். அதனால் இன்னும் அந்த மெமரிஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வாங்க, அது உங்கள் நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ இந்த கார்டுக்காக நான் இன்னும் ஒரு கார்டு உங்களுக்கு நான் எடுக்கிறேன். போல்டு இஸ் unleash your adventurous side, take risk and be daring அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஸோ இது உங்களுடைய டைம், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. ஓகே, ஸோ கன்ஃபியூஸும் ஆகாதீங்க. இது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் ஏதாவது நினச்சி ஸோ இப்படிலாம் நடந்துருமா, இல்லை இந்த மாதிரி ஆயிருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு தைரியமாக எடுக்க வேண்டிய ஸ்டெப் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே, ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொண்டு வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வீக்லி கைடன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லெக்ஷர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பைல் 2 இந்த ப்ரௌன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரொடக்ஷன். ஸோ உங்களுடைய கைடன்ஸ் வீக்லி ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம்.
ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் கார்டு இன்னர் விஸ்டம். யூ நோ வாட் டு டூ, ட்ரஸ்ட் யுவர் இன்னர் விஸ்டம் அண்ட் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் வித்தவுட் டிலே அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து கவனிங்க, கேளுங்க. ஸோ அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து டிலே பண்ணாமல் தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. செகண்ட் வந்து பிரைட் ஃபியூச்சர் வந்திருக்கு. ஸ்டாப் ஒரியிங், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி உங்களுக்கு ஃபைன். உங்களுக்கு வந்து நல்லபடியான ஒரு லைஃப், நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது, கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு விக்ட்ரி இருக்குது அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்டாப் ஒரியிங். ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். மதர் எர்த் அப்படின்றது வந்திருக்கு. மதர் எர்த், யூ ஆர் கால்ட் அப்பான் டு ஹெல்ப் வித் என்விரான்மெண்டலிசம். எஸ், நீங்கள் வந்து இந்த கார்டு பார்க்கும்போது நீங்கள் ஒரு தெராடிட்டராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சர்வீஸ் ஜாப் பண்ணிகிட்ருக்கலாம், அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கலாம், இல்லை சயின்ஸ் நாலேஜ் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது நாலேஜ் வைஸாக இருக்கலாம், நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப் வந்து மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு மதர் எர்த். ஸோ நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம், ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அது தைரியமாக ஒரு டேக் பண்ணுங்கள், அதில் வந்து ஒரு முடிவு எடுங்க, ஒரு ஸ்டெப் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ 3 கார்டுமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃப்யூச்சருக்குரிய ஒரு பாத் தான் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு லைஃப் அப்படின்றது வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் வந்து நோக்கி ஸ்டெப் எடுங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ஒரு கைடன்ஸ். தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.